Praise the Lord. Have a blessed day. இந்த நாளின் தேவனுடைய வார்த்தை யாக்கோபு 1:19 என் பிரியமான சகோதரரே, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வேத வார்த்தைகள் இருக்கிறதே 7 தரம் மண் குகையிலே புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கோப்பான வார்த்தைகளாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வசனம் தான் இது. இதிலே 3 காரியங்கள் நமக்கு ஆலோசனையாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனையை இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கடந்து வருகிறது. முதலாவது கேட்கிறதற்கு தீவிரம், 2வது பேசுகிறதற்கு பொறுமை, 3வது கோபிக்கிறதற்கு தாமதம். நம்முடைய குடும்பத்திலோ, நட்பு வட்டாரத்திலோ, வேலை ஸ்தலத்திலோ, நாம் கல்வி கற்கிற இடத்திலோ, யாதொரு இடத்திலும் ஒருவர் வாய் திறந்து எதையாவது சொன்னா கேட்குறதுக்கு கவனமாக இருங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்களே ஒரு அசம்ஷன் பண்ணி முந்தி பேசி விடாதுங்க. அவங்க பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க. நன்றாக கவனித்து கேட்டு பழகுங்க. இதுக்கு பேர் ஆக்டிவ் லிசனிங். சோதரம் நம்மளோட பேசுகிறவங்களுக்கு, அது பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கவனித்து கேட்க இடம் கொடுக்கிறது. நன்றாக கவனித்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதை கவனித்து பழகுங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதுங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே இதாக தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும், இதை சொல்லியிருக்காங்க, அப்போ இதுதான் என்று சொல்லி நீங்களே ஜட்ஜ்மெண்ட் ஒருபோதும் பண்ணாதீங்க. சோத்ரா. அடுத்ததாக பேசுவதுக்கு ரொம்ப பொறுமையாக இருங்க. பாருங்க, பேசுறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு படபட லபடப என்று பேசி தள்ளி விடாதீர்கள். தாழ்மையாக பேசுங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பேசுங்க. மற்றவங்களை மதித்து பேச வேண்டும். அப்படி நம்ம பேசும்போது நம்முடைய வீட்டில் 75% சண்டை வராது. வெளி வட்டாரத்தில் நல்ல ஸ்நேகம் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் அன்பு பெருகும். உங்களை குறித்ததான மதிப்பு பெருகும். 3வதாக கோபப்படுவதில் மிக தாமதம். ரொம்ப லேட்டாக உங்களுக்கு கோபம் வரட்டும். நம்மளை அநேக பேருக்கு முதலாவது நம்ம கோபி என்று பெயர் எடுக்கிறோம். முதலாவது கோபம் தான் வருகிறது. இந்த 3 காரியங்களும் நாம் இதுவரைக்கும் எப்படி செய்வோம் என்றால் உல்டாவா செய்வோம். முதலாவது கோபப்படுவோம், 2வது பேசுவோம், 3வது தான் கேட்போம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், முதலாவது கேட்கிறவங்களா மாறுங்க. 2வது நீங்க பேசுறதுல பொறுமையா பேசுங்க. 3வது கோபிக்கிறதுல ரொம்ப தாமதமாக கோபம் வரட்டும் உங்களுக்கு என்று. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.